வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் கௌரி கதைக்கிறேன். இந்த வீடியோவில் யாழ்ப்பாண முறையில் பாலப்பம் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். இதற்கு 2 கப் சிவப்பு அரிசி எடுத்து 3 முறை நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள். 1 கப், 2வது கப். இப்போ 3 தடவைகள் நன்றாக கழுவி எடுப்போம். இப்போ கழுவி எடுத்த அரிசிக்குள் 2 கப் தண்ணீர் சேர்த்து கொள்கிறேன். சேம் கப்பால் 1, 2. இப்போ அரிசியை மூடிட்டு குறைந்தது 6 மணித்தியாலம் அரிசியை ஊற வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது வேறு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அவல் எடுத்து ஒரு தடவை கழுவிக்கொள்ளுங்கள். மேசை கரண்டியின்படி பார்க்கும்போது 4 மேசை கரண்டி. எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கழுவி எடுப்போம். அதே கப்பால் 2 கப் தண்ணீர் 1, 2. அவளையும் இப்படியே ஊற வைத்து கொள்ளுங்கள். அப்பம் செய்வதற்கு அரிசியும் அவலும் நன்றாக ஊறியிருக்க வேணும். 6 மணி நேரத்திற்கு பிறகு ஊற வைத்த அரிசியை அவளுடன் சேர்த்து அரைத்து எடுக்கப் போகிறேன். இப்போ அரிசியை அரைத்து எடுக்க போகிறேன். அரிசி ஊற வைத்த தண்ணீரில் 1 கரண்டியில் இருந்து 1.5 கரண்டி சேர்த்து கொள்ளவும். 1 மேசை கரண்டி சீனி, இரண்டையும் சேர்த்து இப்போ அரைத்தெடுப்போம். அரைத்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுக்கவும். அரிசி ஊற வைத்த மிகுதி தண்ணீருக்குள் 1 கரண்டி அரைத்த மாவை சேர்த்து கொள்ளவும். அப்பத்துக்கு அரைத்தெடுக்கும் மாவு ரவை சைஸிலும் விட கொஞ்சம் பெரிதாக இருக்க வேணும். மிக்சிக்குள் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து அதையும் சேர்த்து இப்போ கஞ்சி காய்ச்சி எடுக்க போகிறேன். பின்னர் இதை அடுப்பில் வைத்து சுமார் 5 நிமிடங்கள் கெட்டியாக கஞ்சி பதம் வரும் வரை கிளறிக்கொண்டே சமைக்க வேணும். மீடியம் ஹீட்டில் விட்டு குக் பண்ணுங்க. இப்போ இந்த பதத்தில் அடுப்பிலிருந்து இறக்கி எடுக்க போகிறேன். கஞ்சியை நன்றாக ஆற வைக்க வேணும். இப்போ 1/2 கப் கோதுமை மா சேர்த்து கொள்ளுங்கள். அவிக்காத கோதுமை மா. இந்த கப்பால் 2 தடவை சேர்க்கும்போது 1/2 கப் வருவார். இது 1/4 கப். இந்த மா நீங்கள் வேணுமெண்டா 1/4 கப்பும் சேர்க்கலாம் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொள்ளுங்கள். இப்போது மாவுடன் 1/2 கப் வெள்ளை நிற தேங்காய் துருவலை சேர்த்து கொள்ளவும். அடுத்தது நன்றாக ஆற வைத்த கஞ்சியையும் சேர்த்து கொள்ளவும். கஞ்சி இருந்த பாத்திரத்தில் 2 கரண்டி தண்ணீர் சேர்த்து அதையும் மாவுடன் சேர்த்து நன்றாக மிருதுவாக அரைத்து கொள்ளுங்கள். இப்போது அரைத்த இந்த கலவையை ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கும் மாவுடன் சேர்த்துக்கொள்வோம். இப்போது ஒரு பெரிய கரண்டியால் மாவை நன்றாக கலந்து விடவும். அதன் பிறகு மாவு நன்றாக புளித்து வருவதற்காக கையால் நன்றாக கலந்து கொள்ளவும். அப்பத்திற்கு அப்படித்தான் செய்து வைக்க வேணும். இப்போ இந்த பாத்திரத்தை பொலித்தீன் சீட்டால் மூடியிருக்கிறேன். மாவை சுமார் 15 மணி நேரம் புளிக்க விடுங்கள். 15 மணித்தியாலத்துக்கு மேலே புளிக்க விட்டாலும் பிரச்சனை இல்லை, பழுதா போக மாட்டார். இப்போ புளித்த மாவை பார்ப்போம் பாருங்கள். அடுத்த நாள் அப்பம் சுடுவதாக இருந்தாலும் பரவாயில்லை, மாவை வெளியிலே புளிக்க விடுங்கள். இப்படி செய்தால் அப்பம் மிகவும் மென்மையாகவும் சுவையாகவும் வருவார். நான் இந்த மாவை அடுத்த நாள் மாலை சுமார் 5 மணிக்குத்தான் அப்பம் சுடுவதற்காக எடுத்திருக்கிறேன். இப்போது மாவு நன்றாக புளித்து அப்பம் சுடுவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த பாருங்க,
எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்படி இருக்க வேணும். இப்போது அரை தேக்கரண்டி உப்பும் 1 மேசைக்கரண்டி சீனி வெள்ளை சீனி அல்லது ப்ரௌன் கலர் எதுவாக இருந்தாலும் சேர்த்து கொள்ளலாம். இப்போது நன்றாக மாவை கலந்து விடுங்கள். இப்போது அப்பம்மா ரெடி. அப்பம் சுடுவதற்கு முதலில் தேங்காய் பால் ரெடியாக வேணும். அதற்கு முதலில் ஒரு டின் பால் பேணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் முழுவதையும் சேர்த்து கொள்ளவும். அத்துடன் 1 கரண்டி அப்பமாவை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். பின்னர் அடுப்பில் மிக குறைந்த தீயில் வைத்து லேசாக சூடாக்கி எடுங்கள். இப்படி செய்வதனால் பால் கொஞ்சம் கெட்டியாக வருவார். அப்பத்தின் அடிப்பகுதியில் சட்டியில் பால் ஊட மாட்டார். இப்படி செய்வதனால் சட்டி பழுதாக மாட்டார். அப்பமும் நீங்கள் ஈஸியாக சுட்டெடுக்கக்கூடியதாக இருப்பார். இந்த முறையில் செய்ய விருப்பமில்லாமல் இருந்தால் வழக்கம் போல தேங்காய் பாலை சேர்த்து கொள்ளவும். இப்போது அப்பம் சுடுவதற்கு தயாராக உள்ளது. முதலில் அப்பச்சட்டியை நன்றாக சூடாக்குங்கள். அப்பச்சட்டி நன்றாக சூடாக இல்லை என்றால் அப்பமாவை நீங்கள் இப்படி சுற்றி எடுக்கும்போது இந்த கரை ஓரங்களில் இப்படி ஓட்டை விழுவது குறைவாக இருப்பார். ரொட்டி மாதிரி வந்துடுவார். அதனால் அப்ப சட்டி நல்ல ஹீட்டாக இருக்க வேணும். இப்பொழுது ஏற்கனவே தயாராக இருந்த தேங்காய் பாலை சேர்த்து கொள்கிறேன். இப்போ பாருங்க, அப்பத்தோடு சேர்ந்து தேங்காய் பால் குக் பண்ணக்கூடியதாக இருப்பார். இப்போ மூடி விடுகிறேன். ஆக குறைந்தது 6-7 நிமிடங்கள் குக் பண்ண வேணும். இப்போ பாருங்க, அப்பம் அப்படி இருக்கிறாருண்டு பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறார். நான் எரிவாயு அடுப்பு கேஸ் அடுப்பில் சமைக்கிறேன். தாஜி சட்டி தட்டையானதில்லை அடியில், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் சூடுற. அதனால் இந்த அடுப்பில் சமைக்கும்போது நான் ஹீட்டை கூடுதலாக தான் வச்சுருப்பேன். இப்போது அப்பத்தை வழியில் எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. எந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த அப்பம் அவல் சேர்த்து செய்கிறபடியினால் மிகவும் சுவையாக வித்தியாசமாக இருப்பார். என்னுடைய எல்லா ரெசிப்பியுமே எப்போதுமே வித்தியாசமாக இருப்பார். அதனால் நீங்கள் விருப்பமாக இருந்தால் என்னுடைய ரெசிப்பிகளை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இன்னும் ஒரு அப்பம் விட்டு காட்டுறேன்னு பாருங்க. சட்டிக்குள் அப்பம் மாவை விட்டு சுற்றி எடுக்கும்போது இப்படி கரை ஓரங்களில் பொங்கி வர வேணும். பாலை உடனே சேர்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், திக்காக இருக்கிறார். அப்பத்துக்கு கீழே பால் தண்ணீர் ஓட மாட்டார். முடிந்தளவு அப்பத்தை மூடி விட்டு சமையுங்க. இப்போ ஒரு 5-6 நிமிடங்கள் கழித்து ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. அவ்வளவுதான் இந்த அப்ப ரெசிபி. இப்போ முட்டை அப்பம் சுட போகிறேன். அதே மாதிரி தான் பாலுக்கு பதிலாக முட்டையை அப்படியே உடைச்சி ஊற்றுகிறேன். நீங்கள் விரும்பினா உப்பு சேர்த்து கொள்ளலாம் அல்லது மிளகு பவுடரும் சேர்த்து கொள்ளலாம். முட்டையை உடனே சேர்த்து கொள்ளுங்கள். முட்டையை அரை அவியலாகவும் சமைத்து எடுக்கலாம். முட்டை அப்பத்துக்கு அது சுவையாக இருப்பார். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. முட்டையப்பம் சீனி சேர்த்து சாப்பிடுங்கள் விருப்பமாக இருந்தால். அவ்வளவுதான் உறவுகளே, பாலப்பம் ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பம் வேறு ரெசிபியாலும் இருக்கிறது, சமைக்கும் போது அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீர்கள். அப்பத்தை சமைத்து பார்த்து பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்தது என்று. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.